கொள்கை வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வேற கட்சி நான் வேற கட்சின்னா எப்படி மாறுபடுவோம்? உங்களுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும், என்னுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன? வெறும் பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமே போதும், பிரபலம் மட்டுமே போதும், கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதல்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தருவேன்னு. அது திட்டங்கள். திட்டங்கள் கொள்கை ஆகாது. கொள்கை இருக்க வேண்டும். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் அரசை நடத்தப் போகிறீர்கள், அரசியலை நடத்தப் போகிறீர்கள் என்ற ஒரு கொள்கை இருக்க வேண்டும். இந்த ஒரு அரசு ஒரு கொள்கையோடு இருக்கிறது. அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. 75 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதற்கு பின்னால் அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய வீர செயல்கள் இருக்கின்றன, தியாகங்கள் இருக்கின்றன, வரலாறு இருக்கின்றன. எல்லாவற்றும் வரலாற்றிலே பதித்த புத்தகங்கள் இருக்கின்றன, வரலாற்று சுவடுகள் இருக்கின்றன. ஆனால் படங்களின் பட்டியலிட்டு இதனால் நான் அரசமைப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு தேவையில்லை. அடுத்து ஓகே, இவருடைய கொள்கை இருக்கிறது, இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அவரவர்கள் கொள்கை அவரவர்களுக்கு சிறந்தது. எனக்கு என்ன வேண்டும்? நான் கருப்போ சிவப்போ பச்சையோ காவியோ சிவப்போ மஞ்சளோ என்றல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசு வேண்டும், ஒரு கொள்கை வேண்டும். அது யாரிடத்தில் இருக்கிறது? யாரிடத்தில் இருக்கிறது என்றால் இங்குதான் வர வேண்டியதாக இருக்கிறது. பார்க்கும்போது ஒரு என்னென்னலாம் வேண்டும் கேட்கும்போது ஒரு இடத்துல தான் போய் அப்படி குமியுது. பல விமர்சனங்கள் இருக்கின்றன. விமர்சனங்கள் இல்லாதவர் யார்? காந்தியடிகளுக்கு உண்டு, இறைவனுக்கே கூட உண்டு விமர்சனங்கள். ஆனால் அதையெல்லாம் வடிகட்டி பார்த்தால் கூட எனக்கு ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தீர்வு தான் தெரிகிறது.